பாண்டிக்கு போகலாம் வா, மாணவியிடம் அத்துமீறிய பேராசிரியர். அருவருக்கத்தக்க ஆடியோ. சரி, இப்போ எங்க காலேஜ் தான் இருக்க? பாண்டிக்கு போலாமா? சும்மா போலாமா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கலைக்கல்லூரி விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவிக்கு வகுப்பு பேராசிரியர் குமார் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை தொலைபேசி மூலமாகவும் மற்றும் சமூக வலைதளம் மூலமாகவும் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி பேராசிரியர் மாணவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பாண்டிக்கு போகலாம் வா, நைட்டே வந்துடலாம் என ஆசை வார்த்தை கூறி அழைத்திருக்கிறார். சரி, இப்போ எங்க காலேஜ் தான் இருக்க? பாண்டிக்கு போலாமா? சும்மா போலாமா? டேய் சும்மா வா. கடுப்பேதப்பா, நான் சொல்றது கேளுப்பா. சும்மா நைட்டுக்கே திரும்பி வந்துடலாம். ஐயோ, அந்த கதையை பேராசிரியரின் பேச்சை கேட்டு அதிர்ந்த மாணவி அதற்கு மறுத்து போனை கட் செய்துள்ளார். மேலும் அன்று இரவு 9 மணி அளவில் வீடியோ கால் மூலம் மாணவியின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொறுத்து கொள்ள முடியாத மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறி கதறி அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பேராசிரியர் குமாரை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குமாரை விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் நல்லொழுக்கத்தை கற்றுத்தரும் ஆசிரியர்களே இந்த அசிங்கத்தை செய்வது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் சொல்ற பத்தி இல்ல, நான் பேசுறேன், ஒரு பிரச்சனை இல்ல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வீட்டுல பிரச்சனை ஆயிடும் சார். தெரியாம பாத்துக்குவோம். அதெல்லாம் நீ சொல்லாம பாத்துக்க. இங்கதான் திண்டிவனத்தான் போறேன்னு சொல்லிட்டு. இல்ல வேணாம் சார், நான் வரமாட்டேன். நீ இப்ப வர மாட்டியா? நான் வரமாட்டேன் சார். லூசு, ஒரு அறிவுமே, நீ அறிவுக்கும் அழகுக்கும் நீ மயிறு மாரி பேசுற சார். சரி பிள்ளை திட்டுவீங்க, அப்புறம் என்ன பேசுவோம் சும்மா. சரி, இப்ப நான் பேசுறது உனக்கு திட்டதா ஃபீல் பண்றியா? ஆமா. சரி ஓகே, அப்ப சாரிப்பா.